ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடிவி லேர்னிங். நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா ப்ரிவ்யூ. ஒரு டேட்டா நீங்கள் உள்ள பவர் குரியில் லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறது, இல்லை எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்கிட்ட இருக்க டேபிளில் இப்போ நான் பவர் குரி எடிட்டருக்கு லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேபிள் உள்ள லோட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு காலத்தில் தான் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப் அசைன் ஆகிருக்கு, டெக்ஸ்ட் டேட்டா டைப். மற்ற 3 காலத்துக்கு எனக்கு அப்ளை ஆகலை. ஏன்னா அதில் கரெக்டான ஃபார்மேட் இல்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் எங்கிட்ட டெக்ஸ்ட் இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இது கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு, வெதர் இது டெக்ஸ்ட்டா இல்லை நம்பரா அப்படின்னு தெரியல. அதேமாரி சேலரிலையும் எனக்கு டெக்ஸ்ட் நம்பர் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சிமிலர்லி பர்சன்டேஜ்லேயும். ஓகே, இப்போ நம்ம மேனுவலாக ஃபார்மேட் அப்ளை பண்ணுவோம். நான் இதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறேன். ஓகே, இந்த நம்பரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சேலரியை நான் ஹோல் நம்பராக வைக்கிறேன். ஸோ எரர் வந்துடுச்சு, பிகாஸ் அதில் வந்து டெக்ஸ்ட் இருந்துச்சு. அதேமாரி இந்த பர்சன்டேஜாக மாற்றுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு எரர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இத்தனை எரர் இருக்குது. இதுவே சின்ன டேட்டா அப்படிங்கிறதால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இந்த 2 இதில் எரர் இருக்குது அப்படின்னு. இதுவே லார்ஜ் டேட்டா, உங்களுக்கு 1 lakh மேலே டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதே போல் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா காலம் ப்ரொஃபைலிங் பேஸ்ட் ஆன் 1000 rows அப்படின்னா நீங்கள் லோட் பண்ண டேட்டாவில் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 lakh வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் 1000 ரெக்கார்டை வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷன் என்டையர் செட்டை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக மாற்றிக்கிங்க. காலம் ப்ரொஃபைலிங் பேஸ்ட் ஆன் என்டையர் டேட்டா செட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் என்டையர் டேட்டா செட் 1 lakh 2 lakhs or 10 lakh இருந்தாலும் அது ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ நான் அப்படி கொடுத்தோடனே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்திருக்கு, பிகாஸ் அதில் எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மற்ற காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஆனால் இது மட்டும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஓகேவா? அது என்னங்கிறத மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வியூ டேப்பில் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுறேங்க, காலம் ப்ரொஃபைல். ஓகே, அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் எனக்கு எத்தனை ரோ கவுண்ட் இருக்குது, எத்தனை எரர் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுவே நீங்கள் 1 lakh வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அது ஐடென்டிஃபை பண்ணிவிடும் எத்தனை எரர் இருக்குது என்னென்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி சேல்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் எனக்கு எரர் கவுண்ட் இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ இது நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு எரர் கவுண்ட்லாம் காமிக்கல, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது. அதாவது எத்தனை ரோ கவுண்ட்டு, எத்தனை எம்டி, எரர், டிஸ்டிங் வேல்யூ என்ன இருக்குது, யூனிக் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் காலம் குவாலிட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ காலம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை வேலிட் ரோஸ் இருக்குது, எத்தனை எரர் இருக்குது, எத்தனை எம்டி இருக்குது அப்படிங்கிறத பர்சன்டேஜாக காமிக்குது. ஸோ இதில் வந்து 96% வேலிடாக இருக்குது டேட்டா. ஒரே ஒரு எம்டி செல் இருக்குது, அதை 4% காமிக்குது. இதில் 100% டேட்டா வேலிட், அதனால் 100 காமிக்குது. ஸோ சேலரியில் பார்த்தீங்கன்னா எரர் 4% இருக்குது, இந்த ஒரே ஒரு செல் இருக்கிறதால அந்த எரர் காமிக்குது. ஸோ அதனால தான் இந்த வேலிடும் எம்டியும் பிளாங்காக இருக்குது. அதே போல் பர்சன்டேஜ்லேயும் ஒரு எரர் இருக்கிறதால வேலிட் எம்டி பிளாங்காக இருக்குது, எரர் 4% இருக்குது. ஓகே, இப்போ இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் எரர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எரர் ரோ மட்டும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலிட் அண்ட் எம்டி ப்ராப்பராக வந்துருச்சு. பட் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது. உங்களுக்கு டேட்டா லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் எரர் கொடுத்து அந்த எரருக்கு எக்ஸாக்டாக வேல்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ 76% போடுறேன். ஸோ அது அப்ளை ஆகிடுச்சு. அதுபோல் இங்கே சேலரிக்கும் நான் ரீப்ளேஸ் எரர் கொடுக்குறேன்.
ஓகே. அதுவும் நான் மாத்திட்டேன். அது மாத்துனதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. ஸோ என்கிட்ட எந்த எரரும் இல்ல. அந்த எரர் இண்டிகேஷன் ரெட் மார்க்கும் இப்ப இல்ல. ஸோ இப்படி தான் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு எரர. மிச்சம் இருக்க ஆப்ஷன பார்ப்போம். ஷோ ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இப்போ பார்த்துக்கங்க, என்னோட டேட்டால எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாரி காமிக்குது. ஆனா நான் இப்போ ஷோ ஒயிட் ஸ்பேஸ் குடுத்தேன் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் செல் மட்டும் 2ஆ இருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து ஒரே ஒரு லைன் ஐட்டம்ல இருக்கு. ஆனா இது மட்டும் 2 லைன் ஐட்டம்ல இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ 2 ரோவா இருக்கு. ஆனா நீங்க இத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியாது இது 2 ரோ அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஷோ ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா? பை டிஃபால்ட் இத செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் காலம் டிஸ்ட்ரிபியூஷன். காலம் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்போ அதே தான். உங்களுக்கு அந்த காலம் எந்த லெவல்ல நம்ம வேலிடா, எரரா அப்படின்னு பார்த்தோம்ல, அதே டீட்டெயில்ஸ் தான். இது கொஞ்சம் எத்தனை டிஸ்டிங்க்ட் வேல்யூ, யூனிக் வேல்யூலாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு காலம் பேஸ் பண்ணி அந்த பார் சார்ட் மாதிரி காமிக்குது. வேறு ஒன்றும் இல்லை. தென் மோனோஸ்பேஸ்ட். மோனோஸ்பேஸுங்கிறது ஒரு ஃபாண்ட்டு. அந்த ஃபாண்ட் கொஞ்சம் ப்ராடாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன்னா இது நார்மல் சின்னஸ் ஃபாண்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஹென்ஸ் இந்த ஃபாண்ட்டில் உங்களால் கொஞ்சம் கிளியராக எனி ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தாலோ இல்லை டபுள் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஈஸியாக பார்க்கலாம். அதை ரெக்டிஃபை பண்ணலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்கிட்ட 2 ஸ்பேஸ் இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மோனோஸ்பேஸ்ட் அப்படிங்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா லோட் பண்ணால் எந்தெந்த விஷயம்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறது தான் இதில் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குது இல்லை சஜஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் எனி ரெக்வஸ்ட் வீடியோ இருக்குன்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற போல் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.